தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் 18ஆம் தேதி விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் மழைப்பொழிவு முற்றிலும் நின்றுள்ள நிலையில் இன்று பள்ளி, கல்லூரிகள் செயல்பட உள்ளன. இந்த நிலையில் தாமிரபரணி கரையோர கிராமங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே பள்ளிகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என நெல்லை ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிகளில் நீர் தேங்கியிருந்தாலோ வேறு பாதிப்புகள் இருந்தாலோ உடனடியாக முதன்மை கல்வி அலுவலரிடம் தெரிவித்து பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் தலைமை ஆசிரியர்களை அறிவுறுத்தியுள்ளார். இதே அறிவிப்பை தென்காசி மாவட்ட ஆட்சியரும் வெளியிட்டுள்ளார். 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என இருமாப்புடன் கூறும் முதல்வர் ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளன. பொதுக்குழுவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு அதிமுகவிற்கு ஒரு பொற்காலம் காத்திருப்பதாகவும் அதிமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறினார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும். குரலை உயர்த்தி கைகளை சுழற்சி பேசினால் திமுகவை வீழ்த்திவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு கண்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சசிகலா தொடங்கி OPS வரை ஒவ்வொருவராக காலை வாரிவிட்ட நீண்ட வரலாறு உங்களுடையது எனவும் ஆட்சிக்காக பாஜகவிடம் அண்டி பிழைத்து மாநிலத்தின் உரிமைகளை அடகு வைத்துவிட்டு இப்பொழுதும் கூட பாஜகவை வலிக்காமல் வலியுறுத்திவிட்டு மேடையில் வாய்சவடால் விட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக நிர்வாகிகளுக்கு பொருளாதார வசதி இல்லை என்றால் கடன் வாங்கியாவது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்தார். 16 மாதம் களத்திலேயே இருக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணியை தான் நம்பியிருப்பதாக KP முனுசாமி கூறினார். அதிமுக ஒற்றுமைக்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சித்துள்ளார். திருச்சியில் பேசிய அவர் போலீஸ் பாதுகாப்புடன் தான் மக்களை EPS சந்திக்க வேண்டும் என்றார். EPS தலைமையில் இரட்டை இலை பலவீனமாக உள்ளதாக கூறிய TTV தினகரன் கேரளா, ஆந்திரா, சிலோனில் உள்ள கட்சியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக கூறினார். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக மனு அளித்த தூத்துக்குடி ராம்குமார் ஆதித்தன், அரக்கோணம் MG ராமச்சந்திரன் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டிசம்பர் 24ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் 4 வாரத்திற்குள் முடிவு எடுக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. VCKவில் இருந்து விலகுவதாக அக்கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக VCK தலைவர் திருமாவளவனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி வேறு எந்த செயற்திட்டங்களும் தனக்கு இல்லை என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் அரசியல் போராட்டங்களில் திருமாவளவனுடன் தொடர்ந்து பயணிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள ஆதவ் அர்ஜுனா தேவையற்ற விவாதங்கள் தொடராமல் இருப்பதற்காக VCKவில் இருந்து விலகுவது என்ற கனமான முடிவை கனத்த இதயத்துடன் எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா வெளியேற வேண்டும் என்பது தங்களது நோக்கமல்ல என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என கூறினார். விளக்கம் தந்தால் விசாரிக்கலாம் என்று இருந்தோம் எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
விசிகவை வீழ்த்த நினைத்த சதி விலகியுள்ளதாக ஆதவ் அர்ஜுனாவின் விலகலை திரைப்பட இயக்குனர் அமீர் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து இயக்குனர் அமீர் தனது வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுள்ளார். அதில் தாமாகவே கட்சியிலிருந்து நீக்குவார்கள் என்றும் அதிலிருந்து அரசியல் செய்யலாம் என்றும் செல்வந்தர் காத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். அப்படி காத்திருந்த செல்வந்தருக்கு திருமாவளவன் கூறிய கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டதாக அமீர் குறிப்பிட்டுள்ளார். விசிகவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது நன்றே என்றும் அமீர் பதிவிட்டுள்ளார். தன்னை சாதி என்கிற குறுகிய வட்டத்தில் தமிழக மக்கள் சுருக்கிவிட்டார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கவலை தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் எழுதிய போர்கள் ஓய்வதில்லை என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய ராமதாஸ் தன்னை சாதி என்கிற குறுகிய வட்டத்தில் சுருக்கிவிட்டார்கள் என்று வேதனை தெரிவித்தார். மும்மூர்த்திகள் தன்னிடம் வந்து வரம் கேட்டால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்பேன் என்றும் அவர் கூறினார். மக்களுக்காக ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள். ஜாதி அல்ல, அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே. இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சென்னை முகலிவாக்கம் மின் மயானத்திற்கு அவரது உடல் கொண்டுவரப்பட்டு தமிழக அரசின் முழு மரியாதையுடன் 39 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரங்கல் கூட்டத்தில் அமைச்சர்கள் தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வீர வணக்கம், வீர வணக்கம். EVKS இளங்கோவனுக்கு வீர வணக்கம். தூத்துக்குடி உட்பட 3 மாவட்டங்களில் கடந்த சில நாளாக பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2 நாட்களாக போக்குவரத்து நிறுத்தப்பட்ட முக்காணி ஆற்று பாலத்தில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி MP கனிமொழி முக்காணி பாலத்தை நேரில் ஆய்வு செய்தார். மேலும் கரையோர முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். திருச்செந்தூரிலிருந்து போக்குவரத்து சேவை தொடங்கிய நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெளியூர் பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர். கனமழையால் திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருவதை வெளியூர் பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. தற்போது மழை இல்லாத காரணத்தால் வழக்கம் போல் திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரிலிருந்து போக்குவரத்து சேவை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெளியூர் பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு ஹோட்டல் விவகாரம் தொடர்பாக இயக்குநர் விக்னேஷ் சிவன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் தமது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடத்த அனுமதி கேட்பதற்காக மரியாதை நிமித்தமாக அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். பின்னர் அங்கு உள்ள ஒரு உள்ளூர் மேலாளர் ஏதோ கேட்க அதை தாம் கேட்டதாக தவறுதலாக காரணமின்றி சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் விக்னேஷ் சிவன் தெரிவித்துள்ளார். தன்னிடம் அடி வாங்கி காயமடைந்த செய்தியாளரை நடிகர் மோகன் பாபு நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்.
நடிகர் மோகன் பாபு, அவரது மூத்த மகனும் நடிகருமான மஞ்சு விஷ்ணு ஆகியோர் காயமடைந்த செய்தியாளரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். அப்போது செய்தி சேகரித்த போது தான் நடித்ததற்கு மோகன் பாபு மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த 19 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சியை சேர்ந்த 11 பேரும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். இலங்கை அதிபருடன் அந்நாட்டு அரசு அதிகாரிகள் குழுவும் வந்துள்ளது. இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறை. இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 445 ரன்கள் குவித்தது. பிரிஸ்பேனில் நகரில் நடைபெற்று வரும் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பவுலிங் தேர்வு செய்தது. முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் 2ஆம் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ரன் குவிப்பில் ஈடுபட்டது. அதிரடியாக விளையாடிய டிராவஸ் ஹெட் 152 ரன்கள் குவித்தார். ஸ்டீவன் ஸ்மித் சதம் விளாசினார். 3ஆம் நாள் ஆட்ட முடிவில் இன்று தொடங்கிய நிலையில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 445 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் பும்ரா 6 விக்கெட்களை வீழ்த்தினார். தொடர்ந்து பேட்டிங்கை தொடங்கிய இந்தியா அடுத்தடுத்த விக்கெட்களை இழந்து தடுமாறி வருகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ரா டெஸ்ட் போட்டிகளில் முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் கபில் தேவின் சாதனையை முறியடித்துள்ளார். பிரிஸ்பேனில் நடக்கும் டெஸ்ட் போட்டியில் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பும்ரா டெஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்துவது இது 12வது முறையாகும். அதே சமயம் ஆசிய கண்டத்திற்கு வெளியே 10வது முறையாக டெஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் ஆசியாவுக்கு வெளியே டெஸ்ட் இன்னிங்ஸில் 9 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய கபில் தேவின் சாதனையை பும்ரா முறியடித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் மினி பேருந்தும் தனியார் பேருந்தும் போட்டி போட்டு சென்று விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பயணிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மாநகரின் உட்பகுதிகளுக்கும் மாநகரின் புறநகர் பகுதிகளுக்கும் ஏராளமான நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்லடம் சாலையில் சென்ற மினி பேருந்தும் தனியார் பேருந்தும் ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல போட்டி போட்டன. அப்போது ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மினி பேருந்து தனியார் பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாமனார் வீட்டை மருமகன் JCB மூலம் இடித்து தரைமட்டமாட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோட்டை சேர்ந்த சக்திவேல், லட்சுமி தம்பதிக்கு இடையே குடும்ப பிரச்சனை இருந்த நிலையில் லட்சுமி தனது 2 குழந்தைகளுடன் தந்தை வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சொத்தில் பங்கு கேட்டு துன்புறுத்திய சக்திவேல் ஆத்திரத்தில் JCB கொண்டு மாமனார் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் தடுக்கப்பட்ட நிலையில் சக்திவேல் மீது போலீசில் புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என லட்சுமி குடும்பத்தார் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கூகுள் மேப் பார்த்து ஓட்டி சென்ற கார் சேற்றில் சிக்கிக் கொண்டது. இதனால் கைக்குழந்தையுடன் காரில் பயணம் செய்த பழனிசாமி மற்றும் கிருத்திகா மருத்துவ தம்பதியர் செய்வதறியாது தவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சேற்றிற்குள் இறங்கி காரை தள்ளி மீட்டனர். இதனால் காரில் இருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர். காசநோய் விழிப்புணர்வு தொடர்பாக டெல்லியில் எம்பிக்கள் இடையே நட்பு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. டெல்லி தயான்சந்த் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேட்டிங் செய்து தொடங்கி வைத்தார். மக்களவை சபாநாயகர் 11 அணிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரும், மாநிலங்களவைத் தலைவர் 11 அணிக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் தலைமை தாங்கினர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட அனைத்து கட்சி எம்பிக்களும் இரு அணிகளில் விளையாடினர். 251 ரன்கள் எடுத்த மக்களவை சபாநாயகர் 11 அணி 73 ரன்கள் வித்தியாசத்தில் மாநிலங்களவை தலைவர் 11 அணியை வீழ்த்தியது. 111 ரன்கள் எடுத்த அனுராக் தாக்கூர் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார்.
बड़ी चौका पार्टी का गिर चुकी है। 104 पर 3 विकेट है भैया, 3 विकेट। क्षमा चाहते हैं हम। या नीरज डांगी 14। திரைப்படங்களை விமர்சிக்கும் யூடியூபர்கள் யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் பேச வேண்டும் என்று நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூர்யாவின் கங்குவா படத்தை பார்க்கவில்லை என கூறிவிட்டு பின்னர் தனது தாயார் பார்த்துவிட்டதாக சமாளித்தார். எல்லோருக்கும் படம் பிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், பிடிக்கவில்லை என்பதை கூட மென்மையாக கூறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மார்கழி முதல் நாளை ஒட்டி பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் திருப்பாவை பாடி பெருமாளை வழிபட்டனர். அதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குரடு மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 30 திருப்பாவைகள் தங்க இழைகளால் நெய்யப்பட்ட புடவை ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பரசுராம் இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு ஸ்ரீ சடகோப ராமானுஜஜீயர், திர்தண்டி சின்ன ரீமன் நாராயண ராமானுஜஜீயர் தலைமை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இளையராஜாவுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆண்டாள் சன்னதி, நந்தவனம், பெரிய பெருமாள் சன்னதி ஆகியவற்றில் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆண்டாள் ரெங்கமன்னார் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்த இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டார். இளையராஜாவை அர்த்த மண்டபத்திற்குள் இருந்து வெளியில் நிற்குமாறு ஜிஆர் சாமிகள் கூறியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து மேளதாளம் நடனத்துடன் கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலம் சென்றனர். பாட்டு பாடினே வங்கதேச கிரிக்கெட் வீரரான ஷாகிப் அல் ஹசல் சர்வதேச போட்டிகளில் பந்து வீச தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் சூழலால் அமெரிக்காவில் தங்கியுள்ள ஷாகிப் அல் ஹசல் இங்கிலாந்தில் நடைபெற்ற உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்றார். ஆனால் அவர் பந்து வீசியது விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சோதனையில் நிரூபணமானதால் இங்கிலாந்தில் நடைபெறும் போட்டிகளில் பந்து வீச ஷாகிப் அல் ஹசலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சர்வதேச போட்டிகளிலும் ஷாகிப் அல் ஹசல் பந்து வீச தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நிகழ்ச்சியில் MP செல்வராஜ் சிலம்பம் சுற்றி அசத்தினார். இளைஞர் மன்ற ஊர்வலத்தில் நமது நாகை தொகுதியின் செல்வராஜ் அவர்கள் தமிழகத்தின் வீர விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். மக்கள்
திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்மடம் கிராமத்தில் அமைந்துள்ள பழவேற்காடு செல்லும் சாலையானது ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அடித்து செல்லப்பட்டது. தற்காலிக தீர்வாக அப்பகுதி மக்களுக்கு படகு சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அரிசி உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது எம்எல்ஏவை முற்றுகையிட்ட பெண்கள் தங்களது கிராமத்திற்கு மேம்பாலம் கட்டிக் கொடுத்து பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என முற்றுகையிட்டனர். பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் இந்திய பவுலர் பும்ராவை இனவெறியுடன் குறிப்பிட்ட வர்ணனையாளர் மன்னிப்பு கோரியுள்ளார். இங்கிலாந்து முன்னாள் வீராங்கனையும் வர்ணனையாளருமான இஷா குவா பும்ராவை பிரைமேட் என குறிப்பிட்டுள்ளார். பிரைமேட் என்பது பாலூட்டிகளையும் குறிப்பாக குரங்கினத்தையும் குறிப்பிடும் வார்த்தையாகும். இஷாவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ள இஷா எந்த உள்நோக்கத்துடனும் அப்படி கூறவில்லை என்றும் தவறான வார்த்தையை தேர்வு செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.